வணக்கம். போப்போ, நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு சாப்பாடு வேண்டாம் என்று குழந்தைகள் அடம்பிடிப்பதை போன்ற செயலை தான் தமிழ்நாடு ஆளுநர் தொடங்கியிருக்கிறார். நூற்றாண்டு கண்ட தமிழ்நாடு சட்டமன்றத்தில் இப்படி ஒரு சண்டித்தனம் இதுவரை எந்த ஆளுநரும் செய்ததில்லை என்பது மாதிரியான செயலை செய்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியையும் மக்களையும் கொச்சப்படுத்தியிருக்கிறார். திமுக ஆட்சியை அவமானப்படுத்துவதாக நினைத்து தன்னைத்தானே அவமானப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆளுநர் RN ரவி. ஆண்டின் தொடக்கத்தில் சட்டமன்றத்தில் ஆளுநர் உரையாற்ற வேண்டும் என்பது ஒரு மரபு. அரசால் தயாரித்து வழங்கப்படும் உரையை அப்படியே வாசிக்க வேண்டும் என்பதுதான் விதி. ஆனால் தான் தோண்டித்தனமாக அதை மீறி வருகிறார் RN ரவி. 2021ஆம் ஆண்டு RN ரவி ஆளுநராக வந்தார். 2022ஆம் ஆண்டு தனது முதல் உரையை முழுமையாக வாசித்தார், எதையும் மாற்றவில்லை. 2023ஆம் ஆண்டு உரையில் இருந்த பெரியார், அம்பேத்கர், கலைஞர் ஆகிய சில பெயர்களை விட்டுவிட்டு வாசித்தார். மரியாதை, மதச்சார்பின்மை, மகளிர் முன்னேற்றம் ஆகிய சொற்களையும் விட்டு வாசித்தார். அரசு கொடுத்த உரையில் இருப்பது முழுமையாக அவை குறிப்பில் ஏறும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தீர்மானம் கொண்டு வந்ததும் தேசிய கீதம் பாடப்பட்டது. தேசிய கீதத்தை அவமதிக்கும் வகையில் அவையில் இருந்து வெளியேறினார் ரவி. 2024ஆம் ஆண்டு தனது உரையை வாசிக்காமல் அமர்ந்திருந்தார். பேரவைத் தலைவர் அப்பாவு அவர்கள் ஆளுநர் உரையின் தமிழ் வடிவத்தை வாசித்தார்கள். வாழ்த்துதான் பாடுகிறீர்கள், தேசிய கீதம் பாடவில்லை என்று சாக்கு போக்கு சொன்னார் ஆளுநர் ரவி. 2025ஆம் ஆண்டிலும் இதே சாக்கு போக்கு சொன்னார் ரவி. பேரவை வளாகத்துக்குள் வந்தார், போய்விட்டார். தனது உரையை வாசிக்கவில்லை. வாசிக்க போவதில்லை என்ற முடிவெடுத்தவர் எதற்காக வந்து சீன் போட வேண்டும்? கான்வாய் போட்டு டிராபிக் நிறுத்தி எதற்காக அலைய வேண்டும்? டீலியே குந்தி இருக்க வேண்டியதானே? தமிழ்நாடு பிடிக்காவிட்டால் போக வேண்டியதானே? தனது பதவியை காப்பாற்றிக் கொள்ள டெல்லிக்கு எதற்காக படையெடுக்க வேண்டும்? பீகாருக்கு போங்கள், இல்லாவிட்டால் கமலாலயம் போக வேண்டியதானே? அங்கும் ஒரு பதவி காலியாக போகிறதே. சட்டையை கழட்டி சாட்டையை அடித்து கொண்டு பொழுதை போக்கலாம். தினந்தோறும் டிவியில் வரலாம், யூடியூப் பார்க்கலாம், கமாண்டர்கள் படித்து காலத்தை கழிக்கலாமே. கவர்னராக இருந்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களை எதற்காக காவ வாங்க வேண்டும்? நிமிடங்கள் அவையில் இருந்துள்ளார் ஆளுநர். அவருக்கு தமிழ்நாட்டில் இருக்கும் ஒரே வேலை ஆண்டுக்கு ஒரு நாள் அவைக்கு வந்து எழுதி கொடுத்த உரையை வாசிப்பது மட்டும்தான். அதை கூட செய்ய மாட்டேன் என்பதற்கு தரப்படும் சம்பளம் தண்டம் தண்டம் அல்லவா? பேரவை கூடும்போது தமிழ்தாய் வாழ்த்து ஒலிக்கும், பேரவை முடியும் போது தேசிய கீதம் ஒலிக்கும். இதுதான் காலங்காலமாக இருக்கும் நடைமுறை. அதை மாற்றி தொடக்கத்திலேயே தேசிய கீதம் பாட வேண்டும் என்று அடம்பிடிப்பது வேண்டுமென்றே செய்யும் காரியம் அல்லவா? தேசிய கீதத்துக்காக நெஞ்சை வடைக்கும் திருவாளர் தேசியம் கடந்த ஆண்டு தேசிய கீதம் பாடப்பட்ட போது எதற்காக மரியாதை செலுத்தாமல் ஓடினார்? தேசிய கீதத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்தது சட்டப்படி குற்றமல்லவா? தமிழ்நாடு அரசாங்கத்தால் எழுதி அனுப்பிய உரையை பார்த்து ஐயோ, தமிழ்நாடு இவ்வளவு முன்னேறி விட்டதே என்று நினைத்து ஆளுநருக்கு தொண்டை அடைக்கிறது, வயிறு எரிகிறது, நெஞ்சு அடைக்கிறது. அதனால் வாசிக்க மறுக்கிறார். கீதம் பாடவில்லை என்று இட்டுக்கட்டி பழி போடுகிறார். தமிழ்நாட்டின் வளத்தையும் நலத்தையும் காண பொறுக்காத அவர் எதற்காக தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும்? தனது அரசியல் சட்ட கடமைகளை செய்யவே மனமில்லாதவர் பதவியில் ஏன் ஒட்டி கொண்டு இருக்க வேண்டும் என்பதே அனைவரின் மனதிலும் எழும் கேள்வி என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருப்பதுதான் உண்மை. பிடிக்காவிட்டால் போக வேண்டியதானே என்றுதான் பொதுமக்கள் அனைவரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மாளிகையை காலி செய்துவிட்டு சனாதன ஆராய்ச்சி செய்யலாம், வர்ணாசிரம வகுப்பு எடுக்கலாம், இங்கிலாந்து மீது படையெடுப்பு நடத்தலாம், கால்டுவெல் சமாதியை தோண்டலாம், திருக்குறளை தீட்டுப்படுத்தலாம், வள்ளலாரை வறுத்தெடுக்கலாம், அம்பேத்கரை அசிக்கப்படுத்தலாம். அவர் யார் கேட்க போகிறார்கள்? ஏன் நாம் தான் இந்த வீடியோவில் பேச போகிறோமா? இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் அவர்கள் வகிக்கும் பொறுப்புகளுக்காக சகித்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உள்ளது. இன்னும் எவ்வளவு நாளைக்குத்தான் நாம் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்க முடியும், சகித்து கொண்டிருக்க முடியும்? இதற்கெல்லாம் ஒரு முடிவு வேண்டாமா? பொறுத்தது போதும், பொங்கி எழுவோம்.